Hi friends, welcome to Sagi's Cooking. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி மோர் குழம்பு வெள்ளரிக்காய் வச்சு பண்ண போகிறேன். வெள்ளரிக்காய் இல்லாமல் நம்ம தண்ணிக்காய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தடியங்காய் அல்லது பூசணிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் சேர்க்க முன்னாடி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா தண்ணியில் வேகட்டும். அதுக்கு முன்னே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி நம்ம மையா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மையா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம தயிரை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கெட்டியான தயிர், நான் கொஞ்சம் புளிக்கிற தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மோர் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச வெள்ளரிக்காய் வெந்துட்டான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உடஞ்சிடுச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை அலசி அதோட தண்ணியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 கொதி வரட்டும். 3 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு காஞ்ச வத்தல், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம தாளித்து அதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோர் குழம்பு சூடு ஆறின பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுருந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே எல்லாம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.